இந்த உலகத்துல அதிகமா பேசுறவங்க எல்லாம் அதிகமா சாதிச்சவங்க இல்ல. அதிகமா செல்ஃப் ப்ரமோஷன் பண்றவங்க எல்லாம் உண்மையில ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இல்ல. சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க சத்தம் போட மாட்டாங்க, விளம்பரம் தேட மாட்டாங்க, தங்களுக்காக கைத்தட்டல் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க நடக்கிற வழியையே இந்த உலகம் திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் ஆக்டர் அஜித் குமார். அஜித் ஒரு நடிகர் தான். ஆனா அவர் நடிச்ச கதாபாத்திரங்களை விட அவர் வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஒருபோதும் நாம் பெரிய ஆக்டர்னு தன்னை காட்டிக்கிட்டதே இல்லை. சினிமாவை ஒரு ப்ரொஃபஷனா மட்டும்தான் பார்த்தார். அவர் சொன்ன அந்த ஒரு லைன், சினிமா இஸ் மை ஜாப் நாட் மை லைஃப். இந்த ஒரு லைன்ல எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அதுவே நம்ம வாழ்க்கையா மாறிடுது, அதுவே நம்ம ஐடென்டிட்டியா மாறிடுது. ஆனா அஜித் சினிமாவையும் ஃபேமையும் அவர் தாம் வாழ்க்கைக்கு மேல ஒருபோதும் வைக்கல. அஜித்க்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஈஸி லைஃப் கிடைச்சதா? இல்ல. மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், பைக் மெக்கானிக் ஜாப், ஸ்மால் மாடலிங் சான்சஸ், ரிஜெக்ட் ஆன ஆடிஷன்கள். ஆனா அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? யாரையும் குறை சொல்லல, சிஸ்டமை திட்டல, லக் இல்லைன்னு அழல, டிசிப்ளினா வேலை செய்தார். ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளேயே ஒரு ரூல், இன்னைக்கு நான் நேற்றை விட சிறந்தவனா இருக்கணும். இதுதான் அஜித்தின் ரியல் சக்சஸ் ஃபார்முலா. இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு வார்த்தை சொன்னாலே ஹெட்லைன் ஆகிடும், ஒரு ஸ்டேட்மெண்ட் போடினாலே கான்ட்ரவர்சி வெடிக்கும். ஆனா அஜித் இன்டர்வியூ இல்ல, பிரஸ் மீட் இல்ல, எக்ஸ்பிளனேஷன் இல்ல. உங்களை யாராவது தவறா பேசினா உடனே ரிப்ளை பண்ணணும்னு நம்ம மனசு சொல்றது. ஆனா அஜித் கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? அமைதி என்பது பயம் இல்ல, அமைதி என்பது பவர். அவர் பேசாம இருந்த ஒவ்வொரு நேரமும் அவர் வாழ்க்கை தான் பேசிச்சு. அஜித்க்கு பாடி பெயின் இருக்கு, மல்டிபிள் சர்ஜரிஸ், கார் ரேசிங் ஆக்சிடென்ட், ஒவ்வொரு மனிதனையும் உடைக்கிற அளவுக்கு பிசிக்கல் பெயின். ஆனா அவர் இதையெல்லாம் வைத்து சிம்பத்தி வாங்கினாரா? இல்ல. அவர் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணினார், வேலையை தொடர்ந்தார். வலி இருந்தாலும் வாழ்க்கை நிக்காது. இந்த லெசனை அஜித் வாழ்க்கை நமக்கு சொல்லுது. இந்த ஒரு மணி நேரத்துல அஜித் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டார். ஃபேம் டெம்பரரி, டிசிப்ளின் பெர்மனன்ட், நாய்ஸ் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன், சைலன்ஸ் ஏர்ன்ஸ் ரெஸ்பெக்ட். நீங்க யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. உங்க வேலையை நேர்வையா பண்ணுங்க. உங்க கேரக்டரை ஒப்பந்தம் பண்ணாதீங்க. ஒரு நாள் உங்க சைலன்ஸ் தான் உங்க ஐடென்டிட்டியா மாறும். அஜித் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ முடிவடைகிற இந்த நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் நினைச்சு பாருங்க. அஜித் எப்பவுமே சத்தம் போடல, விளம்பரம் தேடல. ஆனா அவர் வாழ்க்கை தான் அவருக்காக பேசிச்சு. இந்த ஸ்பீச் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றமாவது கொண்டு வந்திருந்தா, ஒரு நல்ல எண்ணமாவது விதைத்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அமைதியா வாழ்ற மனிதர்களோட இந்த மாதிரி கதைகள் இன்னும் பலருக்கு சென்று சேரணும். இப்படி வாழ்க்கையை புரிய வைக்கிற உண்மையான கதைகள், உணர்வுகளை தொட்டு போகிற ஸ்பீச்சுகள் தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாமெல்லாம் அதிகமா பேசுறதுக்காக இல்ல, அழகா வாழ்றதுக்காக தான் இந்த வாழ்க்கை.